வணக்கம் பிள்ளைங்களா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை சொல்லித்தரலான் இருக்கிறேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிராஜ். இப்போ நீங்கள் நம்ம ரோட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காரில் நம்ம போயிட்டுருப்போம் அல்லது பைக்கில் போயிட்டுருப்போம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு ஷேடு மாதிரியோ அல்லது ஏதோ தண்ணி கொட்டி கிடந்தது மாதிரி உள்ள ஒரு தோற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா மிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு மாய தோற்றம், அதுதான் நம்ம மிராஜ்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், லைட்டினுடைய டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மிராஜ் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்டு தட் இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு உனக்கு லைட்டு ட்ராவல் பண்ணும்போது தான் இப்போ இது டென்சர் மீடியம்னு வச்சுக்குவோம், இது ரேரர் மீடியம்னு வச்சுக்கிட்டதுன்னா when the light travels from denser medium to rarer medium தான் நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அந்த நிகழ்ச்சியானது நடப்பதற்கு உள்ள வாய்ப்புகளே இருக்கிறது. அப்போ இதில் எப்போவுமே டென்சர் டு ரேரர் லைட்டு பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா the light deviated away from the normal. அப்போ இது இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் ஐன்னு வச்சுங்க, இந்த refracted ray that deviated away from the normal. இதுதான் நார்மல், திஸ் இஸ் நார்மல். இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இன்சிடென்ட் ஆங்கிள், இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆங்கிளை விட அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா the light is deviated away from the normal. அப்போ நம்ம இப்போ தான் நான் உங்களுக்கு அந்த கான்செப்டே சொல்ல வரேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் near the surface is hot than the air at height. ஹைட்டில் இருக்கக்கூடிய ஏரை விட நமக்கு இது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏர் எப்படி இருக்கும்னா ஹாட்டாக இருக்கும். ஹாட் ஏர்னாலே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது லெஸ் டென்சிட்டி, கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், லெஸ் டென்ஸாக இருக்கும். ஹாட் ஏர் இஸ் லெஸ் டென்ஸ், அப்படி தான் இருக்கும். அப்போ நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து நீங்கள் ஹைட்டை நோக்கி போக போக உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஏர் ஹாட்டாக இருக்கும், ஹாட் ஏர் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு லெஸ் டென்ஸாக இருக்கும், டென்சிட்டி குறைவாக இருக்கும். அப்போ ஹைட்டு போக போக என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகே தானே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட் கம்மிங் ஃப்ரம் த டால் ஆப்ஜெக்ட், இதில் ஏதோ ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இதான் எனக்கு ட்ரீ. த லைட் கம்மிங் ஃப்ரம் த டால் ஆப்ஜெக்ட், இப்போ இங்கேருந்து லைட் வருதுன்னு வச்சுக்குவோம். த லைட் ரே கம்மிங் ஃப்ரம் த டால் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் த கிரவுண்டு, light coming from the tall object towards the ground. அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா the refractive index goes on decreasing layer by layer. You consider this as a layer by layer. இது ஒரு லேயர்னு வச்சுங்க, இது ஒரு லேயர் வச்சுங்க, இது ஒரு லேயர் வச்சுங்க. இப்படி லேயர் பை லேயராக கன்சிடர் பண்ணும்போது the refractive index decreases towards the ground. அப்போ நமக்கு decreases towards the groundனாலே நம்ம light coming from denser medium to rarer medium. இப்போ லைட் கம்மிங் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும். த லைட் ரே இஸ் ரிஃப்ராக்டட் எவே ஃப்ரம் த நார்மல். இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ராக்டட் ரே. ஸோ எகைன் நம்ம இந்த லேயர் எடுத்துக்குவோம். இந்த லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா த லைட் கம்மிங் ஃப்ரம் த உங்களுக்கு எங்கேருந்து இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். அப்போ லைட் கம்மிங் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம்னா again it is refracted away from the normal.
அப்போ இந்த மாதிரி ரிஃப்ராக்டட் எவே ஃப்ரம் த நார்மல், இது ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்னாகும் பார்த்தீங்கன்னா லைட் கம்மிங் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். அப்போ இங்கே என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் கிரேட்டர் தேன் ஐசி, அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அல்லது எக்ஸீட்ஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் எக்ஸீட்ஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் என்னாகும் பார்த்தீங்கன்னா again total internal reflection takes place. அப்போ இந்த மாதிரி என்னாகும், the light rays reflected back into the same medium. அப்போ total internal reflection takes place ஆகும். அப்போ உங்களுக்கு பசங்களா நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரவுண்டு சர்ஃபஸில் இருந்து இந்த இமேஜ் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், அல்லது இமேஜோ அல்லது the object is reflected by a pool of water. இங்கே ஏதோ ஒரு தண்ணி கிடக்கக்கூடிய தண்ணியானது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இமேஜினரி தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இமேஜினரி தோற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மிராஜ். ஓகேங்களா? அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மிராஜ் உள்ளது எப்படி நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். when it was takes place total internal reflection, when the light ray coming from the denser medium to rarer medium, the total internal reflection takes place. So that also there is a condition, the incident angle should be greater than or the incident angle exceeds the critical angle. எப்போ எக்ஸீட் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிரவுண்டு சர்ஃபஸில் ஏதோ ஒரு இமேஜ் தெரிகிற மாதிரியோ அல்ல அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ தேட் இது இஸ் கால்ட் அஸ் மிராஜ். ஸோ இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.